பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம செடியிலேருந்து இவ்வளோ கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிசைனாக இருக்குது இந்த கத்திரிக்காய். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம கார்டனில் இவ்வளோ பூ பூத்துருக்குது. பூவெல்லாம் நம்ம பறித்து எடுத்துட்டோம். இது பாருங்க, இப்போ வந்து முல்லைப்பூ பூக்கிறது வந்து கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நிறைய ஒரு முழம் பூத்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. முல்லை பூத்தோடிஞ்ச முல்லை காக்கடா அது நின்னோடனே இப்போ காக்கடா பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இயற்கை வந்து அப்படிதான். ஃபஸ்ட்டு மல்லி பூக்கும். மல்லி, முல்லை, கனகாம்பரம், காக்கடா அந்த மாதிரி தான் பூவோட வந்து வரிசை வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முல்லை அடங்கின உடனே இப்போ காக்கடா வந்து பூக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். பாருங்கள், அரும்பு வருது. இன்னைக்கு வந்து நம்ம கத்திரிக்காய் 2-3 கத்திரிக்காய் ரெடி ஆகிருக்குது அறுவடைக்கு. இது பாருங்கள், சூப்பராக இருக்குது. கலரு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் வந்து நம்ம இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கத்திரிக்காய் இருக்குது நல்லா சாம்பாருக்கு. இந்த அப்படி பாருங்க, 1 2 3 கத்திரிக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கத்திரிக்காய் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அது இன்னொரு 2-3 நாள் ஆகும். 2 கத்திரிக்காய் இருக்குது இன்னும். அந்த செடியில் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த செடியில் வந்து 2 கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். இந்த கத்திரிக்காயோட எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டிசைனாக இருக்குது இந்த கத்திரிக்காய். எக்ஸ்ட்ரா ஒரு இதுவாக வளர்ந்து வந்திருக்குது. இது பாருங்கள், இது கத்திரிக்காய். பக்கத்துலேயே இன்னொரு கத்திரிக்காயும் வளர்ந்து வந்திருக்குது. நான் இது கட் பண்ணி காட்டுறேன் உங்ககிட்ட எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரியல இது என்னன்னு. உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம செடியிலேருந்து இவ்வளோ கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்குறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு செடியில் ஒரு கத்திரிக்காய் வரைக்கு விட்டுருக்குறேன். வாங்க நம்ம அதுவும் காட்டுறேன் நான் உங்ககிட்ட. இதுக்கு பேர் என்னன்னு கேளுப்பா. இந்த கத்திரிக்காய், இது ஒரு கத்திரிக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வர கத்திரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த செடியில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கத்திரிக்காய் அப்படியே விட்டு வச்சுருந்தேன் இதை வரைக்கு விடலான்ட்டு. அதை வந்து நம்ம இன்னைக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம செடியிலேருந்து இவ்வளோ கத்திரிக்காய் அறுவடை பண்ணி எடுத்துருக்குறோம். இது வந்து சாம்பாருக்கு கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு செடியிலே நான் இந்த கத்திரிக்காய் செடியில் இந்த கத்திரிக்காய் செடி ஒன்று தான் இருக்குது. இந்த கத்திரிக்காய் செடி வந்து 2-3 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட. சரி, இது நம்ம வரைக்கு விடலான்ட்டு ஒரு கத்திரிக்காவை அப்படியே விட்டு இது வரையான பிறகு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருக்குறோம். பார்க்கலாம், இது வர பிடிச்சி நம்ம போட்டு வைக்கலாம். எவ்வளோ கத்திரிக்காய் செடி ஆகுது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு.